அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 4 17ஆம் அத்தியாயம். உறங்காயிரவு. அரண்மனை பூங்காவனத்திலிருந்து திரும்பி புவன மகாதேவியின் அரண்மனைக்கு வந்த மங்கையர்க்கரசி அன்று மாலையெல்லாம் தரையிலேயே நடக்கவில்லை. ஆனந்த வெள்ளத்திலேயே மிதந்து கொண்டிருந்தாள். அவள் சற்றும் எதிர்பாராத காரியம் நடந்துவிட்டது. அத்தகைய பாக்கியம் தனக்கு கிட்டும் என்பதை அவள் கனவிலும் எண்ணவில்லை. அவளுடைய தந்தை போர்க்களத்திற்கு போன பிறகு அவளுடைய வாழ்க்கையே சூன்யமாகி போயிருந்தது. அந்த சூனியத்தை நிரப்பி அவளுடைய வாழ்க்கையை இன்பமயமாக்கக்கூடியதான சம்பவம் ஒன்றே ஒன்றுதான். அந்த அற்புதம் அன்றைக்கு நடந்துவிட்டது. அவளுடைய உள்ளத்தையும் உயிரையுமே கவர்ந்திருந்த காதலன் எளிதில் யாரும் பிரவேசிக்க முடியாத அந்த பல்லவ அரண்மனைக்குள்ளே அவளை தேடி வந்து சந்தித்தான். சந்தித்ததோடல்லாமல் அவளிடம் தனது இடையரா காதலையும் சிறிதும் சந்தேகத்துக்கு இடமின்றி வெளியிட்டான். அவளுடைய வாழ்க்கையை ஆனந்தமயமாக்கக்கூடிய பேறு வேறு என்ன இருக்கிறது? அவளுடைய கால்கள் தரையிலேயே படியாமல் நடக்கும்போதே நடனமாடிக்கொண்டிருப்பதில் வியப்பு என்ன இருக்கிறது? இந்த அற்புத சம்பவத்தை பற்றி யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று அவளுடைய உள்ளம் துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் யாரிடம் சொல்வது? சொல்வதனால் தன்னை புதல்வி எனக் கொண்டு அன்பு செலுத்தி வரும் புவன மகாதேவியிடம்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அன்று மாலை புவன மகாதேவியின் முகபாவமும் சுவாவமும் ஓரளவு மாறியிருந்தன. தன் அந்தரங்கத்தை வெளியிட்டு பேசக்கூடிய நிலையில் அவர் இல்லை என்பதை மங்கையர்க்கரசி கண்டாள். சிவபூஜையின் போது கூட தேவியின் திருமுகத்தில் வழக்கமான சாந்தமும் புன்னகையும் பொலியவில்லை. மங்கையர்க்கரசியிடம் அவர் 2 தடவை அகாரணமாக சிடுசிடுப்பாக பேசினார். மற்ற நாளாயிருந்தால் தேவி அவ்விதம் சிடுசிடுப்பாக பேசியது மங்கையர்க்கரசியின் உள்ளத்தை வெகுவாக வருத்தப்படுத்தியிருக்கும். ஆனால் இன்று மங்கையர்க்கரசி அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. தன் மனதில் பொங்கி வந்த குதூகலத்தை தேவியிடம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே என்று மட்டும்தான் அவள் கவலைப்பட்டாள். இருட்டி 1:30 ஜாம நேரம் ஆனபோது மங்கையர்க்கரசி வழக்கம் போல புவன மகாதேவியின் படுக்கை அறைக்கு பக்கத்தில் தனக்கென்று அளிக்கப்பட்டிருந்த அறையில் படுத்துக் கொண்டாள். ஆனால் உறக்கம் மட்டும் வரவே இல்லை. கண்ணிமைகள் மூடிக்கொள்ளவே மறுத்துவிட்டன. துயரத்தினாலும் கவலையினாலும் தூக்கம் கெடுவதைக் காட்டிலும் எதிர்பாராத சந்தோஷத்தினாலும் உள்ள கிளர்ச்சியாலும் உறக்கம் அதிகமாக கெடும் என்பதை அன்று மங்கையர்க்கரசி கண்டாள். சற்று நேரத்திற்கெல்லாம் தூங்கும் முயற்சியையே விட்டுவிட்டு தன் வருங்கால வாழ்க்கையை பற்றி மனோராஜ்யங்களில் ஈடுபட்டாள். இவ்விதம் இரவின் 2ஆம் ஜாமம் முடிந்து 3வது ஜாமம் ஆரம்பமாயிற்று. அந்த நடுநிசி வேளையில் நிச்சப்தம் குடிக்கொண்டிருந்த அந்த அரண்மனையில் திடீரென்று கேட்ட ஒரு சப்தம் மங்கையர்க்கரசிக்கு தூக்கிவாரி போட்டது. அது வெகு சாதாரண லேசான சப்தம்தான், வேறொன்றுமில்லை. ஏதோ ஒரு கதவு திறக்கப்படும் சத்தம். ஆயினும் அந்த வேளையில் அத்தகைய சப்தம் மங்கையர்க்கரசிக்கு ஏதோ ஒருவித காரணமில்லாத பயத்தை உண்டாக்கியது. அவள் படுத்திருந்த அறைக்கு வெளியே தாழ்வாரத்தில் மெல்லிய காலடிகளின் சத்தம் அவள் கவனத்தை கவர்ந்தது. அந்த நேரத்தில் புவன மகாதேவியின் அறைக்கருகே அவ்விதம் நடமாட துணிந்தது யாராயிருக்கும்? என்னதென்று தெளிவாய் தெரியாத திகில் கொண்ட உள்ளத்துடன் மங்கையர்க்கரசி தன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள். காலடி சப்தம் மேலும் மேலும் நெருங்கி தன் அறைக்கு சமீபத்தில் வருவதாக தோன்றியது. அப்படி வருவது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவளை பீடித்தது. சப்தம் செய்யாமல் படுக்கையிலிருந்து எழுந்து அவளுடைய அறையிலிருந்து வெளித்தாழ்வாரத்தை நோக்கிய பலகணியின் அருகே சென்று வெளியிலிருந்து தன்னை பார்க்க முடியாதபடி மறைவாக நின்றாள். மறுகணமே அவளுடைய ஆவல் நிறைவேறியது. தாழ்வாரத்தில் இருவர் வந்து கொண்டிருந்தார்கள். முன்னால் கையில் தீபமேந்திய தாதி பெண்ணும் அவளுக்கு பின்னால் வானமாதேவியும் வந்து கொண்டிருந்தார்கள். ஆம், அது வானமாதேவியேதான். ஆனால் அவருடைய முகம் ஏன் அப்படி பேயெடுத்த முகத்தைப் போல் விழுத்து விகாரமடைந்து போயிருக்கிறது? வந்த இருவரும் மங்கையர்க்கரசியின் அறையை தாண்டி அப்பால் போனதும் சற்று நேரத்தில் அதே தாழ்வாரத்தின் மறுபுறத்தில் திறந்திருந்த ஒரு கதவு மங்கையர்க்கரசியின் கண்ணையும் கவனத்தையும் கவர்ந்தது. அவள் இந்த அரண்மனைக்கு வந்த நாளாக மேற்படி கதவு திறக்கப்பட்டதை பார்த்ததில்லை. வானமாதேவியின் மாளிகையிலிருந்து இந்த மாளிகைக்கு வருவதற்கான சுரங்க வழியின் கதவு அது என்று அவள் கேள்விப்பட்டிருந்தாள். அந்த சுரங்க வழி மூலமாகத்தான் வானமாதேவி இப்போது வந்திருக்க வேண்டும். இந்த நடுநிசையில் அவ்வளவு ரகசியமாக சுரங்க வழியின் மூலம் அவர் எதற்காக வந்திருக்கிறார்? இந்த கேள்விக்கு மறுமொழி அவளுக்கு மறுகணமே கிடைத்தது. வந்தவர்கள் இருவரும் புவன மகாதேவியின் படுக்கையறை வாசற்கதவாண்டே நின்றார்கள். கையில் விளக்குடன் வந்த தாதிப்பெண் கதவை லேசாகத் தட்டினாள். உள்ளிருந்து யார் என்ற குரல் கேட்டது. நான் தான் அம்மா என்றார் வானமாதேவி. இதோ வந்துவிட்டேன் என்னும் குரல் கேட்ட மறுகணமே கதவை திறந்தது. தாதிப்பெண்ணை வெளியிலே நிறுத்திவிட்டு வானமாதேவி உள்ளே சென்றார்.
வானமாதேவியின் பயப்பிராந்தி கொண்ட வெளிரிய முகத்தை பார்த்த மங்கையர்க்கரசியின் மனதில் சொல்ல முடியாத கவலையோடு பயமும் குடிகொண்டது. பூரண சந்திரனையொத்த பிரகாசமான பல்லவ சக்கரவர்த்தியின் வதனம் 4 நாளைக்குள் அப்படி மாறிப்போயிருக்கும் காரணம் என்ன? அவருக்கு அத்தகைய கவலையையும் பயத்தையும் உண்டாக்கும் விபரீதம் என்ன? சக்கரவர்த்தி போர்க்களத்துக்கு போன பிறகு கூட வானமாதேவி எவ்வளவோ தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருந்தாரே, அதை பற்றி தான் ஆச்சரியப்பட்டதும் உண்டல்லவா? அப்படிப்பட்டவரை இவ்விதம் மாற்றும்படியாக எத்தகைய அபாயம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது? அந்த அபாயம் அவரோடு மட்டும் போகுமா, அல்லது அந்த அரண்மனையில் உள்ள மற்றவர்களையும் பீடிக்குமா? கள்ளங்கபடமற்ற பெண்ணாகிய மங்கையர்க்கரசிக்கு மேற்படி விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொருட்டு ஒற்று கேட்பது ஒரு பிசகான காரியமாகவே தோன்றவில்லை. எனவே புவன மகாதேவியின் அறைக்கும் தன்னுடைய அறைக்கும் மத்தியில் இருந்த கதவாண்டை சென்று நின்று மாமிக்கும் மருமகளுக்கும் நடந்த சம்பாஷணையை ஒற்று கேட்கத் தொடங்கினாள். அந்த சம்பாஷணையின் ஆரம்பமே அவளுடைய மனதில் என்றுமில்லாத பீதியை உண்டாக்கி உடம்பெல்லாம் நடுங்கும்படி செய்தது. போக போக அவள் காதில் விழுந்த விவரங்கள் சொல்ல முடியாத வியப்பையும் எல்லையில்லாத பீதியையும் மாறி மாறி அளித்தன. சில சமயம் அவள் உடம்பின் ரத்தம் கொதிப்பது போலவும், சில சமயம் அவளுடைய இருதய துடிப்பு நின்று போவது போலவும் உணர்ச்சிகளை உண்டாக்கின. அப்படியெல்லாம் அந்த பேதை பெண்ணை கலங்கச் செய்து வேதனைக்குள்ளாக்கிய சம்பாஷணையின் விவரம் இதுதான். அம்மா, ஒருவேளை தூங்கி போய் விட்டீர்களா? மகளே, நீ சொல்லி அனுப்பியிருக்கும்போது எப்படி தூங்குவேன்? உன் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தேன். ஆனால் இது என்ன மர்மம்? எதற்காக இப்படி நடுராத்திரியில் வந்தாய்? உன் முகம் ஏன் இப்படி வெளுத்து போயிருக்கிறது? ஐயோ பாவம், பல நாளாக நீ தூங்கவில்லை போலிருக்கிறதே. ஆமம்மா, நெடுமாறன் என் அரண்மனைக்கு என்றைக்கு வந்தானோ அன்றைக்கே என்னை விட்டு தூக்கமும் விடை பெற்று கொண்டு போய்விட்டது. தாயே, பக்கத்து அறையில் யாராவது இருக்கிறார்களா? நாம் பேசுவது யாருடைய காதிலாவது விழக்கூடுமா? இது என்ன பயம் மகளே? யார் காதில் விழுந்தால் என்ன? யாருக்காக நீ பயப்படுகிறாய்? பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி, சதுர மல்லரின் மருமகள், மாமல்லரின் பட்ட மகிழ்ச்சி, யாருக்காக இப்படி பயப்பட வேண்டும்? யாருக்காக நான் பயப்படுகிறேன் என்றா கேட்கிறீர்கள் அம்மா? நமது அரண்மனையில் உள்ள ஒவ்வொரு பணியாளிடமும் ஒவ்வொரு பணிப்பெண்ணிடமும் பயப்படுகிறேன். அப்படியானால் உன் பின்னோடு அழைத்து வந்தாயே அவள்? செவிடும் ஊமையுமாக இருப்பவளை பார்த்து அழைத்து வந்தேன். மகளே, இது என்ன பேச்சு? உன்னுடைய பணிப்பெண்களிடமே நீ பயப்படும்படியான அவசியம் என்ன நேர்ந்தது? வீர பாண்டிய குலத்திலே பிறந்து வீர பல்லவர் வம்சத்தில் வாழ்க்கைப்பட்டவள் இத்தகைய பயத்துக்கு ஆளாகலாமா? இது என்ன அவமானம்? அம்மா, இதில் உள்ள மான அவமானமெல்லாம் பாண்டிய குலத்துக்குத்தான், பல்லவ குலத்துக்கு ஒன்றுமில்லை. என் அரண்மனை பணிப்பெண் ஒருத்தி சமணர்களுடைய வேவுக்காரியாகி நெடுமாறனுக்கும் சமணர்களுக்கும் நடுவே தூது போய் வருகிறாள் என்று அறிந்தேன். அவள் வந்து சொன்ன செய்தியின் பேரில் நேற்றிரவு நடுநிசியில் நெடுமாறன் சமண சித்தர்களின் அந்தரங்க மந்திர கூட்டத்துக்கு போய்விட்டு வந்தான். ஆம் மகளே, இது என்ன விந்தை? காஞ்சி நகரில் இன்னும் சமணர்கள் தங்கள் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்களா? ஆம் தாயே, நெடுமாறனை தொடர்ந்து அந்த சமண சித்தர்களும் வந்திருக்கிறார்கள். நெடுமாறன் அவர்களை பார்க்க போனபோது அங்கே நடந்த காரியங்களை கேட்டால் இன்னும் தாங்கள் பயங்கரமடைவீர்கள். என்ன நடந்தது மகளே? நெடுமாறனுடைய மனத்தை கெடுப்பதற்காக என்னவெல்லாமோ அவர்கள் மந்திர தந்திரங்களை கையாள்கிறார்களாம். பாவம், நெடுமாறனுடைய புத்தி அடியோடு பேதலித்து போயிருக்கிறது. ஆனால் சமணர்களுடைய நோக்கம்தான் என்ன? யாரோ ஒரு பையனை மந்திர சக்தியால் மயக்கி வருங்காலத்தில் வரப்போவதை அகக்கண்ணால் கண்டு சொல்ல சொன்னார்களாம். வாதாபி யுத்தத்தில் வெற்றியடைந்தவுடனே தங்களுடைய புதல்வர் நெடுமாறன் மீது பொறாமை கொண்டு அவனை கத்தியால் வெட்டிக் கொள்வதாக அவன் கண்டு சொன்னானாம். ஐயோ, இது என்ன கொடுமை! அப்புறம்? ஆனால் அந்த விதியையும் சமண சித்தர்களின் சக்தியால் மாற்றலாம் என்று அவர்கள் சொன்னார்களாம். அவர்களின் விருப்பத்தின்படி நடந்தால் நெடுமாறனை தட்சிண தேசத்தின் ஏக சக்கராதிபதியாக இந்த காஞ்சியிலேயே பட்டாபிஷேகம் செய்து வைப்பதாகவும் சொன்னார்களாம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது மகளே? நமது ஒற்றர் தலைவன் சத்ருகுணன் எல்லாவற்றையும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தானாம். ஆஹா, மகேந்திர பல்லவர் மீது பழி தீர்த்து கொள்ள சமணர்கள் நல்ல சந்தர்ப்பத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அம்மா, ஆனால் அவர்கள் உண்மையில் சமணர்களும் அல்லவாம். வாதாபியின் ஒற்றர்கள் சமணர்களைப் போல் வேஷம் போட்டுக்கொண்டு இந்த தந்திர மந்திரங்கள்லாம் செய்கிறார்களாம். அப்படியானால் அவர்களை உடனே சிறைப்பிடிப்பதற்கென்ன? சிறைப்பிடித்தால் அதனால் அபாயம் வரலாம் என்று சத்ருகுணன் பயப்படுகிறான். பாண்டிய சைனியத்தை உடனே காஞ்சியை கைப்பற்றும்படி நெடுமாறன் சொல்லலாம் என்றும், காரியம் மிஞ்சி விபரீதமாகிவிடும் என்றும் அஞ்சுகிறான். வேறு என்ன யோசனைதான் சத்ருகுணன் சொல்கிறான்?
அவனுக்கு ஒன்றும் சொல்லத் தெரியவில்லை தாயே. உடனே சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்ப வேண்டும் என்றான். ஆனால் என் நாதர் போருக்கு புறப்படும் போது அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நிறைவேற்றியே தீருவேன். தங்களிடம் அனுமதி பெற்று போகத்தான் வந்தேன். அப்படியா? மாமல்லனுக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்தாய்? நெடுமாறனால் ஏதாவது கெடுதல் நேருவதாயிருந்தால் என் கையால் அவனுக்கு விஷத்தை கொடுப்பேன். இல்லாவிட்டால் அவனை கத்தியால் குத்திக் கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். ஆ, இது என்ன பாபம்! உன் தலையில் இவ்வளவு பாரத்தை வைத்துவிட்டு என் மகன் எப்படி புறப்பட்டு போனான்? அம்மா, என்னிடம் அவர் பரிபூர்ண நம்பிக்கை வைத்துச் சென்றார். அந்த நம்பிக்கையை உண்மையாக்குவேன். குழந்தாய், நாளை மாலை வரையில் எனக்கு அவகாசம் கொடு. முடிவாக என் யோசனையை சொல்கிறேன். அம்மா, அடுத்த அறையில் யார் இருக்கிறது? ஏதோ சத்தம் கேட்பது போல் தோன்றுகிறது. இந்த அரண்மனையைப் பற்றி நீ சந்தேகிக்க வேண்டாம். இங்கு யாரும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அப்படியா நினைக்கிறீர்கள்? இன்று சாயங்காலம் நடந்ததை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். சாயங்காலம் என்ன நடந்தது? நெடுமாறன் பூந்தோட்டத்தில் உலாவி விட்டு வருவதாகச் சொல்லிப் போனான். வெகுநேரம் அவன் திரும்பி வராமல் இருக்கவே எனக்கு ஏதோ சந்தேகமாயிருந்தது. அவனை தேடிக்கொண்டு நான் சென்றேன். பூங்காவனத்தில் செடிகள் அடர்ந்திருந்த ஓரிடத்தில் நெடுமாறனும் ஒரு பெண்ணும் நின்று அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண் யார் தெரியுமா? யார்? தாங்கள் சுவிகார புதல்வியாக கொண்டு அன்புடன் ஆதரித்து வளர்க்கிறீர்களே, அந்த சோழ நாட்டு பெண்தான். என்ன, மங்கையர்க்கரசியா? ஆம் தாயே, மங்கையர்க்கரசியேதான். மகளே, நீ யாரை பற்றி என்ன சொன்னாலும் நம்புகிறேன். ஆனால் மங்கையர்க்கரசியை மட்டும் ஒரு நாளும் சந்தேகிக்க மாட்டேன். ஆனால் என் கண்ணாலேயே பார்த்தேன் அம்மா. கண்ணாலே என்ன பார்த்தாய்? இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாய், அவ்வளவுதானே? இவள் பூஜைக்கு மலர் எடுக்கப் போயிருந்தாள். தற்செயலாக நெடுமாறன் அங்கு வந்திருப்பான். ஏதாவது கேட்டிருப்பான். இவளும் யாரோ பாண்டிய நாட்டு வாலிபனை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அவர்களுடைய நடவடிக்கைகள் மிக்க சந்தேகாஸ்தபமாயிருந்தன அம்மா. இப்போதுள்ள உன்னுடைய மனோநிலையில் யாரை பற்றியும் சந்தேகம் தோன்றலாம். போய் வருகிறேன் அம்மா. தங்களிடம் சொன்ன பிறகு என் இருதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாரம் கொஞ்சம் குறைந்திருப்பது போல் தோன்றுகிறது. போய் வா குழந்தாய். மீனாட்சி அம்மன் அருளால் உன்னுடைய இருதயத்தின் பாரம் முழுவதும் நீங்கட்டும். இதன் பிறகு கதவு திறந்து மூடும் சப்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து காலடி சப்தமும் மறுபடியும் கதவு திறந்து மூடும் சப்தமும் கேட்டன. பிறகு அந்த அரண்மனையில் ஆழ்ந்த நிசப்தம் குடிகொண்டது. மேற்படி சம்பாஷணை முழுவதையும் கேட்டுக்கொண்டு சித்திர பதுமை போல் கதவண்டை நின்ற மங்கையர்க்கரசி அன்றிரவு முழுவதும் ஒரு கண நேரம் கூட கண்ணை மூடவில்லை. இதற்கு முன் விளங்காத பல மர்மங்கள் மேற்படி சம்பாஷணையின் மூலம் அவளுக்கு தெரிய வந்தன. பாண்டியகுமாரன் தான் தன்னுடைய காதலன் என்ற செய்தி அவளுக்கு எல்லையற்ற உவகையையும் வியப்பையும் அளித்தது. தான் அவனைப் பற்றி அடிக்கடி கண்ட கனவின் பொருள் ஒருவாறு விளங்கிற்று. அவனுக்கு அந்த அரண்மனையில் நேர்வதற்கு இருந்த பேரபாயம் அவளுக்கு சொல்ல முடியாத திகிலையும் கவலையையும் அளித்தது. அந்த பேரபாயத்திலிருந்து அவனை தப்புவிக்கும் பொறுப்பும் பாக்கியமும் தனக்குரியவை என்பதையும் உணர்ந்தாள். இம்மாதிரி எண்ணங்கள் அவளுக்கு இரவு முழுவதும் ஒரு கணமும் தூக்கமில்லாமல் செய்துவிட்டன. மறுநாள் மாலை குறிப்பிட்ட சமயத்திற்கு சற்று முன்னாலேயே பூங்காவனத்துக்குச் சென்று காத்திருந்தாள். நெடுமாறன் தென்பட்டதும் விரைந்து வந்து அணுகி ஒரே பரபரப்புடன், பிரபு, தங்களுக்கு இந்த அரண்மனையில் பேரபாயம் சூழ்ந்திருக்கிறது. உடனே இங்கிருந்து போய்விடுங்கள் என்று அலறினாள். நெடுமாறன் சிறிது வியப்புடன், என்ன சொல்கிறாய்? எனக்கா பேரபாயம் வரப்போகிறது? இந்த ஏழைக்கு யாரால் என்ன அபாயம் நேரக்கூடும் என்றான். சுவாமி, என்னை இனியும் ஏமாற்ற நினைக்க வேண்டாம். தாங்கள்தான் பாண்டியகுமாரர் என்பதை அறிந்து கொண்டேன். உண்மையிலேயே தங்களுக்கு இங்கே பேரபாயம் வருவதற்கு இருக்கிறது. உடனே போய்விடுங்கள் இந்த அரண்மனையை விட்டு என்றாள் மங்கையர்க்கரசி. 18ஆம் அத்தியாயம். தமக்கையும் தம்பியும். அன்று சூரிய அஸ்தமனமான பிறகு வானமாதேவி தன்னுடைய விலை மதிப்பில்லாத ஆபரணங்கள் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த அறையில் வெள்ளிப் பெட்டிகளையும் தங்கப் பெட்டிகளையும் திறந்து எதையோ தேடிக் கொண்டிருந்தாள். திடீரென்று, அக்கா, என்ன தேடுகிறாய் என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அவளுக்கு தெரியாமல், ஓசை உண்டாக்காமல் அந்த அறைக்குள் நெடுமாறன் பிரவேசித்திருந்தான். அவனைக் கண்டதும் வானமாதேவியின் திகைப்பு அதிகமாயிற்று. அக்கா, என்ன தேடுகிறாய் என்று நெடுமாறன் மறுபடியும் கேட்டுவிட்டு ஏறிட்டு பார்த்தான். மறுமொழி சொல்ல முடியாமல் வானமாதேவி கொஞ்சம் தடுமாறிவிட்டு, தம்பி, நீ எப்போது இங்கு வந்தாய் என்றாள். நான் வந்து சிறிது நேரம் ஆயிற்று. ஒருவேளை இந்த கத்தியைத்தான் தேடுகிறாயோ என்று கேட்பதற்காக வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே பின்புறமாக மறைத்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு சிறு கத்தியை நெடுமாறன் நீட்டினான். வானமாதேவி
அந்த கத்தியை விரித்து பார்த்தவாறு நின்றாள். அவளுடைய முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் துளித்து நின்றன. அக்கா, என்னை கத்தியால் குத்திக் கொள்வதென்று முடிவாக தீர்மானித்திருந்தாயானால் இதை வாங்கிக் கொண்டு இப்போதே அந்த காரியத்தை செய்துவிடு. வீரத்துக்கு பெயர் போன பாண்டிய குலத்திலே பிறந்து பல்லவ குலத்திலே வாழ்க்கைப்பட்ட வானமாதேவி தன் அருமை சகோதரனை தூங்கும்போது கத்தியால் குத்திக் கொள்வது அழகாயிராது. பிறந்த குலம் புகுந்த குலம் இரண்டுக்கும் அதனால் இழுக்கு உண்டாகும். பரிகாசமும் பரிதாபமும் கலந்த குரலில் நெடுமாறன் கூறிய மேற்படி வார்த்தைகளை கேட்ட வானமாதேவியின் உள்ளம் என்ன பாடுபட்டது என்பதை சொல்லி முடியாது. ஒரு பக்கம் அவமானமும் ஆத்திரமும் அவளை பிடுங்கித் தின்றன. மற்றொரு பக்கம் கோபமும் ஆத்திரமும் பொங்கின. எவ்வளவோ முயன்றும் அவளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. நெடுமாறன் மேலும் கூறினான், அல்லது ஒருவேளை விஷம் கொடுத்து என்னை கொல்வதாக தீர்மானித்திருந்தாயானால் கொடுக்கிற விஷம் நிச்சயமாக கொல்லக்கூடியதுதானா என்று தெரிந்து கொண்டு கொடு. நீ எவ்வளவோ சிரமப்பட்டு வாங்கி வைத்திருந்த விஷத்தை அரண்மனை தோட்டத்தில் உள்ள மான்குட்டிக்கு கொடுத்து பார்த்தேன். அது உயிரை விடும் வழியாக காணப்படவில்லை, முன்னை விட அதிகமாகவே துள்ளி விளையாடுகிறது. நெடுமாறனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் விஷம் தோய்ந்த அம்பை போல் வானமாதேவியின் நெஞ்சில் பாய்ந்து அவளை கொல்லாமல் கொன்றது. அந்த வேதனையை மேலும் பொறுக்க முடியாதவளாய் தயங்கி தயங்கி, தம்பி, இதெல்லாம் என்ன பேச்சு? நானாவது உன்னை கொல்வதாவது என்றாள் வானமாதேவி. அக்கா, பல்லவ குலத்தில் வாழ்க்கைப்பட்டதற்கு பொய்யும் புனைச்சுருட்டும் கற்றுக்கொண்டு விட்டாயா? நேற்றிரவு புவன மகாதேவியிடம் யோசனை கேட்கப் போனாயே, அவர் இந்த யோசனைத்தான் சொல்லிக் கொடுத்தாரா என்றான் நெடுமாறன். வானமாதேவிக்கு அவளுடைய ஆத்திரத்தை எல்லாம் பிரயோகிக்க இப்போது ஒரு வழி கிடைத்தது. கடுமை நிறைந்த குரலில், நான் நினைத்தபடியே ஆயிற்று. இதையெல்லாம் உனக்கு சொன்னது அந்த சோழ நாட்டு பெண்தானே என்றாள். அந்த பேதை பெண் மீது உன் ஆத்திரத்தை காட்ட வேண்டாம் அக்கா. அவள் அதற்கு பாத்திரமில்லாதவள். சற்று முன்னால் அவள் என்னிடம் இதை பிரஸ்தாபித்தது உண்மைதான். ஆனால் இந்த கத்தி காணாமற் போனது இன்றைக்கல்லவே. 2 நாளாக இதை நீ தேடுகிறாயல்லவா? வானமாதேவி மீண்டும் சிறிது நேரம் திகைத்து நின்றுவிட்டு, சமண சித்தர்களால் அறிய முடியாதது ஒன்றுமில்லை போலிருக்கிறது என்றாள். ஆனால் உன்னுடைய மனதில் உள்ளதை அறிவதற்கு சித்தர்களின் சக்தி தேவையில்லை அக்கா. பாவம், நீ கள்ளம் கபடு அறியாதவள். வள்ளுவர் பெருமான் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம் என்று சொன்னது உன்னை பற்றியே சொன்னதாக தோன்றுகிறது. உன் மனதில் உள்ள எண்ணத்தை உன்னுடைய முகமே எனக்கு காட்டிவிட்டது. மேலும் நான் கண் குருடாகவும் காது செவிடாகவும் பிறக்கவில்லையே. இந்த அரண்மனைக்கு வந்ததிலிருந்து என் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக் கொண்டுதானே இருக்கிறேன். உன் இடுப்பிலே இந்த கத்தியை நீ சதா சொருகி வைத்துக் கொண்டிருப்பதையும் பார்த்தேன். இதை நீ ஒரு தடவை ஞாபக மறதியாக தரையில் வைத்தாய். உனக்கு தெரியாமல் இதை எடுத்துக்கொள்வதில் எனக்கு எவ்வித சிரமமும் ஏற்படவில்லை. ஆஹா, எப்பேற்பட்ட அசடு நான் என்று முணுமுணுத்தாள் வானமாதேவி. நீ அசடு இல்லையக்கா, ஆனால் இந்த காரியம் செய்வதற்கு உன் மனம் இடம் கொடுக்கவில்லை. அதனால்தான் மனதில் உள்ளதை மறைக்கத் தெரியாமல் பைத்தியம் பிடித்தவள் போல் அலைந்தாய். ஆஹா, 10 வருஷத்துக்கு முன்பு நீயும் நானும் மதுரை அரண்மனையில் இருந்தபோது என் பேரில் நீ எவ்வளவு பிரியமாயிருந்தாய். அந்த நாளை நினைத்தாலே எனக்கு மெய் சிலிர்க்கிறது. நான் விவரமறியா குழந்தையாயிருந்தபோது என் அன்னை இறந்து போனாள். பிறகு அரண்மனையில் சின்ன ராணி வைத்ததே சட்டமாயிருந்தது. தாயின் அன்பை அறியாத எனக்கு நீயே தமக்கையும் தாயுமாக இருந்து வந்தாய். வெகு காலம் வரையில் நீ என் சொந்த தமக்கையென்றே எண்ணிக்கொண்டிருந்தேன். உன் கல்யாணத்தின் போதுதான் நீ என் மாற்றான் தாயின் மகள் என்று அறிந்து கொண்டேன். வானமாதேவியின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழியலாயிற்று. நெடுமாறா, அதையெல்லாம் இப்போது எதற்காக நினைவூட்டுகிறாய் என்று விம்மலுக்கிடையே வானமாதேவி கேட்டாள். அவ்வளவு அன்பாக என்னிடம் இருந்தாயே, அப்படிப்பட்டவள் எவ்வாறு இவ்வளவு கொடூர சித்தமுடையவளானாய்? என்னை கத்தியால் குத்தியோ விஷம் கொடுத்தோ கொள்வதற்கு எவ்வாறு துணிந்தாய் என்றான் நெடுமாறன். தம்பி, என்னை மன்னித்துவிடு. அவர் யுத்தத்துக்கு புறப்படும்போது இவ்விடத்து பொறுப்பை என்னிடம் ஒப்புவித்து சென்று விட்டார். உன்னால் ஏதாவது இங்கே அபாயம் நேரலாம் என்று எச்சரித்தார். அப்படி நேராமல் பார்த்து கொள்வதாக நான் வாக்கு கொடுத்தேன். ஆனால் அவருக்கு வாக்கு கொடுத்த போது நீ இவ்விதம் சதி செய்யப் போகிறாய் என்று கனவிலும் கருதவில்லை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கண்ணீர் விடத் தொடங்கினாள். அக்கா, நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை. நான் என்ன சதி செய்தேன் என்பது எனக்கே தெரியவில்லை. நீ உன் பதிக்கு என்ன வாக்கு கொடுத்தாய் என்பதையும் நான் அறியேன். ஒருவேளை என்னை கத்தியால் குத்தி கொன்று விடுவதாக வாக்கு கொடுத்திருந்தாயானால் அதை பற்றி கவலைப்படாதே. இதோ என் மார்பை காட்ட சித்தமாயிருக்கிறேன். உன் வாக்கை நிறைவேற்று என்று சொல்லிய வண்ணம் நெடுமாறன்
கத்தியை வானமாதேவியின் கையில் கொடுப்பதற்காக நீட்டிக்கொண்டே தன் மார்பையும் காட்டினான். தம்பி, பெரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் என்னோடு ஏன் விளையாடுகிறாய்? நீ என்ன உத்தேசத்தோடு இப்போது வந்தாயோ அதை சொல்லு என்றாள் சக்கரவர்த்தினி. அக்கா, நான் விளையாடவில்லை, உண்மையாகவே சொல்கிறேன். உன்னை பற்றி நினைக்க நினைக்க எனக்கு எவ்வளவோ கர்வமாயிருக்கிறது. பாண்டியர் குலத்தில் பிறந்த பெண் இவ்வளவு பதிபக்தி உடையவளாயிருப்பது மிக பொருத்தமானதுதான். பாண்டியர் குல தெய்வமான மீனாட்சி தேவி பெற்ற தகப்பனான தக்ஷனை நிராகரித்துவிட்டு சிவபெருமானே கதி என்று வந்துவிடவில்லையா? பிறந்த வீட்டாரால் புருஷனுக்கு ஏதேனும் கேடு நேருவதாயிருந்தால் புருஷனுடைய நன்மைக்காக காரியத்தை திடமாக செய்வதுதான் பாண்டிய குல பெண்களின் மரபு. ஆனால் என்னால் என்ன கேடு வரும் என்று நீ சந்தேகப்பட்டாய்? எந்த விதத்தில் நான் உன்னுடைய மன விருப்புக்கு பாத்திரமானேன்? அதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த கத்தியை என் மார்பில் பாய்ச்சிவிடு என்றான் நெடுமாறன். தம்பி, என் வாயினால் அதை சொல்லியே தீர வேண்டுமா? உன்னோடு அழைத்து வந்திருக்கும் பாண்டிய சைனியத்தை கொண்டு காஞ்சி நகரையும் பல்லவ சிம்மாசனத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று நீ சதி செய்யவில்லையா? இம்மாதிரி துரோக சிந்தை எனக்கு ஏற்பட்டிருப்பதாக உனக்கு ஏன் சந்தேகம் வந்தது? யார் சொன்னார்கள் அக்கா? யார் சொல்ல வேண்டும்? உன் முகத்தோற்றம், நடவடிக்கை, பேச்சு எல்லாம் சந்தேகத்தை உண்டாக்கின. வாதாபிக்கு போவது சந்தேகம் என்று சொன்னாய். இந்த அரண்மனையிலேயே அடைக்கலம் தந்தால் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று கூறினாய். எப்போது பார்த்தாலும் ஏதோ சிந்தனையில் உள்ளவன் போல் காணப்பட்டாய். இதையெல்லாம் தவிர நள்ளிரவில் சமண சித்தர் கூட்டத்துக்கு போய் வந்தாய். சமணர்களுடைய சூழ்ச்சியில் நீ அகப்பட்டுக் கொண்ட பிறகு நான் சந்தேகப்படுவதற்கு இன்னும் என்ன வேண்டும்? அக்கா, வீணாக சமணர்களின் மீது பழி சொல்ல வேண்டாம். அவர்கள் வருங்கால நிகழ்ச்சிகள் சிலவற்றை எனக்கு காட்டியது உண்மையே. ஆனால் அவற்றிலிருந்து நான் முடிவு செய்தது நீ நினைத்ததற்கு நேர்மாறானது. மாமல்ல சக்கரவர்த்தி இங்கு இல்லாத சமயம் பார்த்து அவருடைய தலைநகரையும் ராஜ்யத்தையும் அபகரித்துக் கொள்ள நான் எண்ணவில்லை. மாமா மாமா என்று சொல்லிக்கொண்டு என்னை ஓயாமல் சுற்றித் திரியும் குழந்தை மகேந்திரனுக்கு துரோகம் செய்யவும் நான் எண்ணவில்லை. ஆனால் இந்த அரண்மனைக்கு வந்தது முதலாக எதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றால், எனக்கு நியாயமாக உரிய பாண்டிய ராஜ்யத்தையும் துறந்து உலக வாழ்க்கையையும் துறந்து திகம்பர சமணனாகி விடலாமா என்றுதான். தம்பி, இது என்ன விபரீத யோசனை என்று வானமாதேவி திடுக்கிட்டு கேட்டாள். எது விபரீத யோசனை அக்கா? 6 அறிவுள்ள மனிதர்களை புலிகளாகவும் ஓநாய்களாகவும் ஆக்கி லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒருவரையொருவர் கொன்று மடிவதற்கு காரணமாயிருக்கும் ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொள்வது விபரீத யோசனையா? அல்லது புழு பூச்சிகளின் உயிருக்கு கூட ஊறு செய்யாத ஜீவகாருண்ய மதத்தை சேர்ந்து கொல்லா விரதம் மேற்கொண்டு வாழ்வது விபரீத யோசனையா? தம்பி, நீ மிக படித்தவன். உன்னோடு தத்துவ விசாரணை செய்வதற்கு வேண்டிய தகுதியற்றவள் நான். ஆயினும் நீ சமண சந்நியாசி ஆகிற யோசனை விபரீதமானதுதான். அதை நினைக்கும் போதே எனக்கு என்னவோ செய்கிறது. என்னை நீ கத்தியால் குத்திக் கொன்றாலும் கொள்வாய். ஆனால் நான் திகம்பர சமணனாவதை மட்டும் விரும்ப மாட்டாய். போனால் போகட்டும், அந்த கவலை உனக்கு வேண்டாம். நான் திகம்பர சமணன் ஆகப் போவதில்லை. அந்த யோசனையை நேற்று சாயங்காலத்தோடு கைவிட்டு விட்டேன். பின்னே என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் தம்பி என்று அடங்காத ஆர்வத்துடன் பல்லவ சக்கரவர்த்தினி கேட்டாள். நாளைய தினம் மதுரைக்கு திரும்பி போகிறேன் அக்கா. ஒருவேளை எனக்கு அந்த சிரமம் கொடுக்காமல் நீ என்னை கொன்று விடுவதாயிருந்தால் என்று கூறி மீண்டும் தன் கையில் இருந்த கத்தியை நீட்டினான். வானமாதேவி அவன் அருகில் வந்து அந்த கத்தியை பிடுங்கி தூர எறிந்தாள். பிறகு நெடுமாறனுடைய 2 கரங்களையும் பிடித்துக்கொண்டு கண்களில் நீர் ததும்ப குரல் தழதழக்க, நெடுமாறா, இந்த பைத்தியக்காரியை தண்டித்தது போதும். இனிமேல் அந்த பேச்சை எடுக்காதே. உன் பேரில் சந்தேகப்பட்டது பெரிய குற்றந்தான். என்னை மன்னித்துவிடு என்றாள். உனக்கு இவ்வளவு மனக்கலக்கத்தை அளித்ததற்காக நான் தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னை மனப்பூர்வமாக மன்னித்து ஆசீர்வாதம் செய்யக்கா என்றான் நெடுமாறன். கடவுள் அருளால் உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும். சீக்கிரத்தில் உனக்கு தகுந்த பத்தினியை மணந்து கொண்டு நெடுங்காலம் பாண்டிய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பாய். அக்கா, எனக்கு தகுந்த பத்தினியை தேடிக்கொண்டுதான் நான் காஞ்சி நகருக்கு வந்தேன். அவளை பார்ப்பதற்காகவே இத்தனை நாளும் இங்கே தாமதித்தேன். நேற்று சாயங்காலம் அவளை உன்னுடைய அரண்மனை தோட்டத்தில் சந்தித்து பேசிய பிறகுதான் என் உள்ளம் தெளிவடைந்தது. உன் ஆசீர்வாதம் பலித்து நான் பாண்டிய சிம்மாசனம் ஏறினால் அந்த பெண்தான் என் பட்ட மகிழ்ச்சியாயிருப்பாள் என்றான் நெடுமாறன். 18ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.